வணக்கம். தமிழகத்தில் ரேஷன் கார்டுதாரர்கள் தங்கள் கார்டுகள் செயல்பாட்டில் உள்ளதா அல்லது நீக்கப்பட்டதா என்பதை எளிதாக தெரிந்து கொள்ளலாம். கேஒய்சி தகவல்களை புதுப்பிக்காததால் பல கார்டுகள் செயலிழக்க வாய்ப்புள்ளது. எனவே உங்கள் கார்டின் நிலையை டிஎன்பிடிஎஸ் இணையதளத்தில் சரிபார்த்து உறுதி செய்து கொள்ளவும். மானிய விலையில் உணவுப் பொருட்கள் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் மானிய விலையில் அரிசி, கோதுமை, பருப்பு, பாமாயில், சர்க்கரை உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த மானிய திட்டத்தின் மூலம் ஏழை மக்கள் பெரிய அளவில் பயனடைந்து வருகின்றனர். விலையில்லா அரிசி மூலம் நாள்தோறும் பல வீடுகளில் உணவுகள் சமைக்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் வெளி சந்தையை விட குறைவான விலையில் சர்க்கரை, பாமாயில் வழங்கப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் கோடிக்கணக்கான ரேஷன் அட்டைகள் உள்ளது. இதில் போலி அட்டைகளும் உள்ளதாக தொடர்ந்து புகார் எழுந்து வருகிறது. ஒருவருக்கே 2 முதல் 3க்கும் மேற்பட்ட அட்டைகள் இருப்பதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் உணவுப் பொருட்களை பெற்று கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வதும் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் தகுதியான குடும்பங்களுக்கு உணவுப் பொருட்கள் கிடைப்பது தடைபட்டு விடுகிறது. இதன் காரணமாக ஏழை மக்களுக்கு உணவுப் பொருட்கள் கிடைக்கும் வகையில் கடந்த 6 மாதங்களுக்கு மேல் உணவுப் பொருட்கள் வாங்காதவர்களின் பெயர்களை நீக்க மத்திய அரசு திட்டமிட்டது. மேலும் 1,20,000 ஆண்டு வருமானம் உள்ளவர்களுக்கு மட்டுமே வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள ரேஷன் கார்டு வைத்திருக்க முடியும். ஆனால் அரசு ஊழியர்கள் கூட இந்த கார்டை பயன்படுத்தி மானிய விலையில் உணவுப் பொருட்கள் வாங்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனை தவிர்ப்பதற்காகவும் கட்டுப்படுத்துவதற்காகவும் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் தங்களது தகவல்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என அறிவித்துள்ளது. அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து மாவட்டங்களிலும் 2,24,50,119 மின்னணு குடும்ப அட்டைகள் உள்ளன. தற்பொழுது கூடுதலாக 1,00,000 குடும்ப அட்டைகள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. மானிய விலையில் உணவுப் பொருட்கள் வாங்குவதற்கு முழு நேரம் மற்றும் பகுதி நேர நியாய விலைக் கடைகள் என ஒட்டுமொத்தமாக 36,954 கடைகள் செயல்பட்டு வருகிறது. அதன்படி செப்டம்பர் மாத இறுதிக்குள் அப்டேட் செய்ய அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நியாய விலைக் கடைகளில் விரல் ரேகை மூலம் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் அப்டேட் செய்து வருகின்றனர். தங்களது விவரங்களை சமர்ப்பிக்காதவர்கள் பெயர்கள் ரேஷன் கார்டு பட்டியலிலிருந்து நீக்கவும், போலி பெயர்களை ஒழிக்கவும், இறந்தவர்களின் பெயர்களை நீக்கவும் வாய்ப்பாக அமைந்துள்ளது. அதே நேரத்தில் வயதானவர்கள் மற்றும் உடல்நிலை சரியில்லாதவர்கள் போன்றவர்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அக்டோபர் 31க்குள் அப்டேட்டை முடிக்க அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தங்களது ரேஷன் கார்டு செயல்பாட்டில் உள்ளதா அல்லது நீக்கப்பட்டு விட்டதா என்பதை எளிய முறையில் தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் தமிழக அரசின் ரேஷன் கார்டு அப்டேட் செய்யப்படும் இணையதளமான டிஎன்பிடிஎஸ் தளத்திற்கு சென்று சரிபார்த்து கொள்ளலாம்.